நேத்து நம்ம இந்திய அணி கடைசி நேரத்துல இங்கிலாந்து அணிய வெறும் 6 ரன் வித்தியாசத்துல ஒரு த்ரில்லரான வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. சோ இந்த வெற்றிக்கு மிக மிக முக்கியம் முகமது சிராஜ் அவர் தான் அப்படின்னு ரசிகர்கள் பல பேர் சிராஜ் அவரை மட்டுமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த மேட்சை டீப்பா அனலிட்டிக்ஸ் பண்ற ஒரு சில ரசிகர்கள் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு எடுத்து கொடுத்த அந்த 39 ரன், அந்த 39 ரன் தான் இந்த மேட்ச்ல இரண்டாவது நம்ம இந்தியா பந்து வீசுறப்ப டிஃபெண்ட் பண்ண காரணமாக இருந்துச்சு. அதனால வாஷிங்டன் சுந்தர் அவர் தான் காரணம் அப்படின்னு இன்னும் டீப்பா யோசிக்கிற ஒரு சில ரசிகர்கள் சொல்றாங்க. இப்படி இருக்க தற்போது இன்னைக்கு இங்கிலாந்துல இருந்து நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே புறப்பட போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹெட் கோச்சா இருக்கிற கௌதம் கம்பீர் நம்ம இந்தியன் டீம் மேல அவர் கோபப்பட்டிருக்காரு. சிராஜ் அதே போல சுப்மன் கில் இரண்டு பேருமே நன்றி கேட்டவங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபப்பட்டும் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு. அதுல மிக முக்கியமா இந்த முக்கியமான கட்டத்துல நான் மட்டும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லனா நிச்சயமா இந்த மேட்சை ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனா என்னுடைய பெயரை எங்கேயுமே யாருமே குறிப்பிடல அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டு கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு. சோ அப்படி என்ன நடந்துச்சு, கம்பீர் ஏன் அவர் கோபப்பட்டிருக்காரு அப்படிங்கறத டீட்டெயிலா இப்ப இங்க பார்க்கலாம். அதாவது நேத்து நம்ம இந்திய அணி 35 ரன்கள் மட்டுமே கையில வச்சுக்கிட்டு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினா மட்டும்தான் இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ரொம்ப கடுமையான கஷ்டமான நிலைமையில தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருந்தாங்க. இப்படி இருக்க அப்பதான் கரெக்டா 80வது ஓவரை நம்ம இந்தியா வீசி முடிச்சிருந்தாங்க. அதாவது அது வரைக்கும் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சது, பந்து வெட் ஆகி ஈரமாகி ஒரு மாதிரி ஸ்விங் ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்பு நம்ம இந்திய அணிக்கு கிடைச்சது. அதனாலதான் நேற்று அதாவது 4வது நாள் இறுதியில அதே போல 5வது நாள் துவக்கத்திலையும் இந்திய பிளேயர்களுக்கு பந்து எதிர்பார்த்த மாதிரி ஸ்விங் ஆச்சு. பந்தை எதிர்பார்த்த மாதிரி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சிறப்பா வீச முடிஞ்சது. அதே போல பந்தை ஒரு பக்கம் ஷைனிங்காகவும் ஒரு பக்கம் சுரசுரப்பாகவும் தொடர்ந்து 80 ஓவர்களும் நம்ம இந்திய பிளேயர்கள் அவங்க பந்தை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின்டைன் பண்ண அந்த தன்மை தான் கடைசி நேரத்துல அந்த மழை பெய்து ஒரு ஈரப்பதமான காற்று வீச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்திய போலர்களுக்கு அந்த லைன் அண்ட் லென்த் பால்ல பயங்கரமான ஸ்விங் எல்லாமே கிடைச்சது. அதன் காரணமாக தான் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே தடுமாற ஆரம்பிச்சாங்க. ஜோ ரூட்ல இருந்து ஹாரி புரூக் எல்லாருமே தடுமாறி அவங்க அடுத்தடுத்து விக்கெட்டுகளையும் இழக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த ஆட்களை இந்திய அணிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. இப்படி இருக்க கரெக்டா 80வது ஓவர் நேத்து நம்ம இந்தியா ரீச் பண்றப்ப இன்னும் 2 விக்கெட் வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க. சோ அந்த நேரத்துல கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து பால மாத்த வேண்டாம், அதாவது புது பந்தை மாத்த வேண்டாம் அப்படின்னு அவசரமா ஓவர் பிரேக்குக்கு முன்னாடி ஒரு பிளேயரை கூப்பிட்டு அவர்கிட்ட மெசேஜ் கொடுத்து அமைச்சிருக்காரு கில் கிட்டையும் அதே போல சிராஜ் கிட்டையும். அதாவது புது பந்து மாத்த வேண்டாம், அப்படியே தொடர்ந்து பழைய பந்துலயே போடுங்க. புது பந்து மாத்திரம்னா இரண்டு பக்கமுமே வழவழன்னு இருக்கும். பால் ஸ்விங் பண்றது கொஞ்சம் நல்லா இருந்தாலும் எதிர்பார்த்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா பழைய பந்து ஒரு பக்கம் ஷைனிங் ஆகும், ஒரு பக்கம் சொரசொரன் இருக்கு. சோ இப்ப போற அதே மொமெண்டம் அதே ரிதமோட அதே ஸ்டைலோடய போலாம். புது பந்தை மாத்தி தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கௌதம் கம்பீர் இந்த முக்கியமான அட்வைஸை கடைசி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மைதானத்துக்கு உள்ள கில் அதே போல சிராஜ் 2 பேர்கிட்டயுமே சொல்லி அனுப்பியிருக்காங்க. சோ இது ரொம்ப பெரிய ஒரு திருப்பு முனையாக அந்த டைம்ல நம்ம இந்தியாவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பந்தம் மாத்தாம அதே பந்திலேயே விளையாண்டாங்க. அடுத்தடுத்து எதிர்பார்த்த மாதிரியே விக்கெட்டும் கிடைச்சது, இந்தியாவும் ஜெயிச்சாங்க. ஆனா முகமது சிராஜ் கில் 2 பேருமே இந்த மேட்ச்ல வெற்றி பெறத்தை பத்தி நிறைய பேரை புகழ்ந்த அவங்க முக்கியமான நேரத்துல கௌதம் கம்பீர் அவர் கொடுத்த இந்த அட்வைஸ் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். இதை யாரையுமே இந்த அட்வைஸ் இந்த அறிவுரைய கம்பீர் அவர் கொடுத்தாரு அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே கம்பீர் அவரை மென்ஷன் பண்ணாம கில் சிராஜ் 2 பேருமே மற்ற பிளேயர்கள் எல்லாரையுமே பாராட்டியிருக்காங்க. சோ இது கௌதம் கம்பீர் அவருக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டியிருக்கு, அவருக்கு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கம்பீர் எப்பயுமே கொஞ்சம் சுருன்னு சீக்கிரமா கோபம் வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க மற்ற எல்லாரும் பிளேயரையுமே பாராட்டிட்டு கம்பீர் அவர் செஞ்ச இந்த முக்கியமான நேரத்துல முக்கியமான இந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணாங்க. இந்தியா வெற்றியும் கிடைச்சது. அதை எல்லாரையுமே மறந்துட்டதை பத்தி கௌதம் கம்பீர் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு எல்லா பிளேயர்களுமே புறப்பட போறாங்க. ஆனா புறப்படுறதுக்கு முன்னாடி அங்க பிரஸ் மீட்டர்கள் சந்திப்புல கில் சிராஜ் 2 பேருமே தன்னை மறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க மேல கொஞ்சம் கோபமான காட்டமான பேச்ச பேசியிருக்காரு கௌதம் கம்பீர். சோ கம்பீர் அவர் திடீர்னு இந்த மாதிரி பேசினது சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ண கௌதம் கம்பீர் அவரை கில் சிராஜ் அவங்க 2 பேருமே அவரை பத்தி இந்த விஷயத்தை எங்கேயுமே மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாங்க. அவங்க செஞ்சது தவறா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.